இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த நாளிலே 7வது வார்த்தையை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் நன்மைக்கே. எது நன்மை? ஆண்டவர் இம்மண்ணில் பிறந்தது நமக்கு நன்மை. ஆண்டவருடைய அந்த இறையரசு பணி நமக்கு நன்மை. ஆண்டவருடைய அற்புத செயல்களால் பல்வேறு உறவுகளை ஆசீர்வதித்தமைக்கு, நல் உடல் உள்ள சுகம் கொடுத்தமைக்கு, அற்புதங்கள் பொழிந்தமைக்கு அது எல்லாத்திற்கும் நன்மை. ஆண்டவருடைய பணிகளுக்காக சீடர்களை தயாரித்து இறையாட்சி பணியை செய்வதற்கு அனுப்பியது நன்மை. இப்படி நன்மைத்தனங்களால் ஆண்டவருடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த உலகம் நிலையில்லாத உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது வேதனை கொடுக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இன்று நான் நாளை நீ என்று மரணம் மனிதனை அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு நிலை. ஏன் இவ்வளவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் நம்முடைய குடும்பத்தில்? நம் உறவுகள் நம்மை விட்டு செல்லும் பொழுது கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கிறது. நம் பெற்றோர்கள் நம்மை விட்டு திடீரென்று அகலும் பொழுது மன வருத்தம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனால் சில நேரம் கழித்து அல்லது ஒரு சில நாட்கள் கழித்து நம்முடைய வாழ்வு பழைய வாழ்வு கடந்து வருகிறது. நிலையான உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிலையான உலகத்தில் வாழ்வதனுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? 3 காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை, விசுவாச வாழ்க்கையை முதலில் வைக்க வேண்டும். 2வது, திருப்பலி வழியாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை வாசித்து அடிக்கடி தியானிக்க வேண்டும். நிலையில்லா உலகத்தினுடைய அடையாளங்கள் இவைகள். ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமா? இந்த நாளில் கடவுள் கொடுத்த வாழ்வுக்கா மன்றாடுவோமா? சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, தன் உயிர் தந்து உன்னை காத்தாரே. தன் உயிர் தந்து உன்னை காத்தாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். வல்லவராம் கடவுளை 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த இந்த நாளிலே உம்முடைய அருளும் ஆசிரியம் மக்களோடு இறை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உறவுகளோடு இருந்தது. நாங்கள் நிலையற்ற உலகில் அல்ல, நிலையான உலகாக உம்முடைய விசுவாச படிப்பினைகளின் வழியாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் அல்ல, உம்முடைய எளிய பணி செய்கின்ற உறவுகளாக மாற வேண்டும். எளிய சிந்தனை உள்ள உறவுகளாக மாற வேண்டும். உம்மை நோக்கி நாங்கள் பயணிக்கும் பொழுது நீர் எங்களை வழிநடத்தி நம்பிக்கையோடு பயணிக்கின்ற அன்பு உறவுகள் நாங்கள். ஆண்டவர், எங்களுக்குரிய வாழ்வை நீர்தானே கொடுத்து என்னாலும் உமக்குரிய பணிகளை செய்ய, இறையாட்சி பணிகளை செய்ய, இறை வார்த்தைகளை உள்வாங்கி உமக்குரிய பிள்ளைகளாக வாழ அருள் தர நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர் பெறும்.